இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 80. திருப்பாடல் 80 இறை வசனங்கள் 1 மற்றும் 2, மேலுமாக 14 முதல் 15, மேலுமாக 17 முதல் 18. இந்த திருப்பாடலானது ஆசாபு என்ற லேவியர் ஒருவரால் எழுதப்பட்டதாக நமக்கு விவிலியம் சொல்கிறது. இந்த திருப்பாடலுடைய தலைப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது, நாட்டினுடைய புது வாழ்விற்காக புலம்பி இறைவனிடம் வேண்டுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இந்த ஆசாபு என்பவர் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களினுடைய நலனிற்காகவும் அந்த மக்கள் செய்த பாவங்களை எல்லாம் இறைவன் தாமே மன்னித்து இந்த மக்களுக்கு புதியதொரு வாழ்க்கையை தர வேண்டும் என்று இந்த திருப்பாடலானது இயற்றப்பட்டிருக்கிறது. அதை தான் அந்த லேவியர் ஆகிய ஆசாபும் கூறுகிறார். எனவே இந்த இறை வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனிடத்தில் அவர் வேண்டுகிறார், நீர் தாமே இறங்கி வாரும், இந்த மக்களை மீட்க வாரும். முதல் வசனத்திலே நாம் கவனிக்கின்றோம், இஸ்ரேலின் ஆயரே செவி சாயும். இரண்டாவது இறை வசனம் கூறுகிறது, எப்ராயிம் பென்யமீன் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும் என்று அந்த ஆசாபு அவர்கள் பாடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அனைவரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், துன்பத்தில் இருக்கிறார்கள், அந்த எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மீட்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இறைவா நீர் தாமே செய்து தாரும். இதோ இந்த மக்கள் கஷ்டத்தில் துவண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் ஒருவரால் மட்டுமே அதை எடுக்க முடியும், நீர் ஒருவரால் மட்டுமே அவர்களுக்கு ஆறுதலை தர முடியும் என்று சொல்லி ஆசாபு அந்த மக்களின் சார்பாக இறைவனிடத்திலே வேண்டுகிறார். நீர்தாமே இறங்கி வாரும், உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து இந்த மக்களை மீட்க வாரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். மேலுமாக 4வது இறை வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் பட்ட அந்த கஷ்டத்தை துன்பத்தை ஆண்டவரிடத்திலே அவர் எடுத்துச் சொல்கிறார். என்னவாக எடுத்துச் சொல்கிறார்? இதோ இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களது கண்ணீரே அவர்களுக்கு உண்ணும் உணவாக மாறியது, அவர்களது கண்ணீரே அவர்கள் பருகும் நீராக மாறியது, எதிரிகளின் ஏளனத்திற்கு அவர்கள் உள்ளானார்கள் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களினுடைய நிலைமையை ஆசாபு அவர்கள் இறைவனிடத்தில் எடுத்துச் சொல்கிறார். இதோ அவர்கள் அழுது அழுது அவர்களது கண்ணீரானது அவர்களுக்கு உணவாக மாறியிருக்கிறது, அவர்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீராக அவர்கள் கண்ணீரானது மாறியிருக்கிறது. எனவே இந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் நீர் ஒருவராக மட்டுமே இருக்கிறீர். எனவே நீர் மட்டுமே இவர்களுக்கு விடுதலையை தர முடியும், இவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். எனவே நீரே இறங்கி வாரும், நீரே வந்து இவர்களது குரல்களுக்கு செவி சாய்த்து இவர்களுக்கு மீட்பினை தாரும் என்று சொல்லி ஆசாபு அவர்கள் பாடுகிறார்கள். மேலுமாக 14 முதல் 15 வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது ஆசாபு அவர்கள் ஜெபிக்கிறார்கள், மன்றாடுகிறார்கள், பரிவு காட்ட வேண்டுமாய் மன்றாடுகிறார்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு மீட்பை தாரும், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இதோ கடவுளோடு கொண்ட அந்த ஒரு உறவை அவர்கள் புதுப்பிக்க வேண்டுமாய், அதற்கு இறைவன் சித்தம் கொள்ள வேண்டுமாய் இறைவனிடத்திலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் இப்படியாக ஜெபிக்கிறார்கள், படைகளின் கடவுளே மீண்டுமாக வாரும், படைகளின் கடவுளே மீண்டுமாக வந்து விண்ணுலகினின்று இவர்கள் படும் கஷ்டத்தை கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பார்த்து இவர்களுக்கு மீட்பை தாரும், ஆறுதலை தாரும், அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். இதோ இஸ்ரேல் மக்களை திராட்சை செடிக்கு அவர் தாமே அங்கே ஒப்பிட்டு கூறுகிறார். இந்த திராட்சை செடியானது வளர்ந்து பலன் தரக்கூடிய விதத்திலே, அதனுடைய பலனை மக்கள் எல்லோரும் பெற்று மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த மக்களை நீர்தாமே ஆசீர்வதித்தருளும், இவர்கள் மீண்டுமாக தங்களது பழைய நிலைமைக்கு திரும்பி அதிகமான பலனை எல்லா மக்களுக்கும் தந்தரல வேண்டுமாய், அவர்களது வாழ்க்கையின் வழியாக தந்தரல வேண்டுமாய், எல்லோரும் அவர்களை மதிக்க வேண்டுமாய், எல்லோரும் அவர்களை மற்ற மக்களைப் போல ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய், அவர்களை மீண்டுமாக பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி பரிந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளாக 14ம் 15ம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதோ இறைவனிடத்தில் அவர் பரிந்து பேசுகின்ற பொழுது அந்த குரலை ஏற்றுக்கொண்டு இறைவனும் அவர்களுக்கு மீட்பை தர சித்தமாக இருக்கிறார். இதோ இஸ்ரேல் மக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறைவன் அவரது பங்கிற்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியை, மீட்பை தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களது பங்களிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையானது மிக தெளிவான ஒரு வார்த்தையாக இருக்கிறது, விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதை தான் 18வது இறை வசனம் கூறுகிறது, இனி நாங்கள்
உம்மை விட்டு அகல மாட்டோம். இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். 3 இறைவசனங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இனிமேல் நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம். உமது அன்பு எங்களோடு இருக்கின்ற பொழுது, நீர் எம்மை மன்னித்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே இனி உம்மை விட்டு நாங்கள் அகல மாட்டோம். அப்படி என்றால் தவறினை செய்து உம்மை விட்டு விலகி செல்ல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நீர் தரக்கூடிய அந்த வாழ்வை எங்களுக்கு அதிகமாக தந்திரலும். நாங்கள் புது மகிழ்ச்சியோடு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க நீர் தரக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையானது எங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தருளும். நாங்கள் உமது பெயரை ஒவ்வொரு நாளும் தொழுது புகழ்ந்தேத்துவோம். ஆக கடவுளே, நீர்தாமே எங்களோடு இருந்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு மீண்டுமாக புத்து உயிரையும் புத்து உணர்ச்சியையும் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் உம்மை விட்டு அகலாமல் உம்மையே பின்பற்றி நீர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின்படி கேட்டு நாங்கள் நடப்போம். இதை நாங்கள் ஒரு வாக்குறுதியாக கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்கள் பதில் மொழியாக இறைவனுக்கு சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது அருமையான தருணம். இந்த நேரத்திலே நமது ஜெபத்தை இறைவன் பால் ஏறெடுப்போம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ இந்த திருப்பாடல் வழியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபித்து இருக்கிறோம். நீர் இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருந்ததைப் போல எங்களது குடும்பங்களுக்கும் நீர்தாமை ஆசீர்வாதமாகவும் அருளை பொழியக்கூடிய நல்லதொரு தலைவராகவும் இருந்தருளும். இதோ இந்த சங்கீத ஆசிரியர் பாடுவதைப் போல நாங்கள் உம்மை விட்டு அகலாமல் உமது பெயரை ஒவ்வொரு நாளும் தொழுது புகழ்ந்தேத்த நீர்தாமை எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் வல்ல இறைவன் நமது பாவங்களை மன்னித்து நமக்கு நிறை பலனை அளித்து நாம் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நமக்கு தந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.